அடியே என் பொண்டாட்டி, காது கேக்குது சொல்லுங்க. ராத்திரியாச்சும் நான் படுக்கிறேன்டி. தாராளமா படுங்க. காருக்கு 4 வீல் இருந்தாலே அது ஓடும். இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சா? ஏதோ சமய சந்தர்ப்பம், ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு தான். இருங்க, இத வரேன். யாரது இந்த நேரத்துல கதவு தட்டுறது? நம்ம பொண்ணா? மணி 10 தான் ஆச்சு. சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அனுப்பிச்சு வச்சேன். 2 மணிக்கு தான் வருவா. யாரா இருக்கும்? ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு பாதிரியா எந்திரிச்சு வந்துட்டாளா என்னமோ? யாருன்னு பாரு. வாங்க அண்ணே, வாங்க நீ. நான் சௌக்கியமா? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேம்மா. என்னங்க, அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க நீ, வாங்கம்மா. நீங்க போங்க, நான் அத்தாங்கிட்ட பேசிட்டு இத வந்துடுறேன். அத்தா, 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 சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா? ஏய்யா, என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா? நேர்லயே வரணுமா? சேச்சே, 1000 சொல்லுங்க. என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தான், போன தடவை வந்தப்பவே கேட்கன்னு நினைச்சேன். என்ன ஒரே பொம்பளை குழந்தை நிறுத்திட்டீங்க? இன்னொரு ஆம்பளை குழந்தைய பெத்துக்க கூடாதா? கேளு, ஏன் நேரம் ஐயா. என்னங்க, நான் அண்ணி நிறைய பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு அவங்களோடய படுத்துறேன். படுங்க படுங்க, நானும் அத்தாங்கிட்ட வெடிய வெடிய நிறைய சமாச்சாரம் பேச வேண்டியிருக்கு. நீ இங்கேயே படு, நான் தெருவுக்கு போறேன். அதுவும் சரிதான், வெளியில காத்தோட்டமா இருக்கும். போங்க போங்க. வெளியில காத்தோட்டமா இருக்கும், நீ இங்க காத்து இல்லாமலே படு. இல்லாம வித விளைச்சல் ஆகுறதும் சரி, தாலி ஏறாம பொம்பளை தலை தூக்குறதும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அது ஆபத்துல தாம போய் முடியும். ஹலோ, நான் முரளி பேசுறேன். இத பாருங்க, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்ட பொண்ணு. நீங்க என்ன கட்டுப்பட்டேன்னு சொல்லலாம், ஆனா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதுலதான் சந்தோஷமும் இருக்குன்னு நினைக்கிறேன். முரளி, நான் உங்களை பார்க்க தயாரல்ல, உங்களோட பேச தயாரல்ல. நீங்க எனக்கு வேண்டாம். எங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு இது போதும். தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க பிளீஸ்.
உங்களோட பேச தயாரா இல்ல. நீங்க எனக்கு வேண்டாம். எங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு இது போதும். தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க ப்ளீஸ். இந்தாங்க மாமா, சிகரெட்டு தீப்பெட்டியோ. செல்வி, மீதி 30 காசுக்கு கடலை உருண்டை வாங்கி தின்னுட்டேன். நீ திங்கிற, நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. ஒரு காப்பி போடணும்னா கூட பால் எங்க இருக்கு, காப்பி தூள் எங்க இருக்குன்னு தெரியாம ரொம்ப அவஸ்தைப்படுறேம்மா. உள்ளார அடுப்புல தோசைகள் போட்டிருக்கேன், உன் கையால ஒரு தோசை சுட்டு கொடுமா. சரி, அப்ப நீங்களும் வாங்க. நானுமா? ஆமா, ஒரு தடவை நான் சுடும்போது நீங்க பாத்துக்குங்க. அப்பதான் அப்பப்ப தேவைப்படும் போது என்ன தொந்தரவு பண்ணாம நீங்களே சுட்டுக்கலாம் இல்ல? மாமா, நீ ஏன் கதவை தாப்பால் போடுற? நம்ம பழகிறது யாருக்கு தெரியாம இருக்கிறது. இத பாரு, நீ தப்பு தப்பா பாக்குற, தப்பு தப்பா பேசுற. மரியாதையா கதவை தர. மரியாதையா போயிடுங்க. சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவேன். அதையும் தான் பாத்துரும் மேடி, அதையும் தான் பாத்துரும். எட்ரா கைய, கையடா, எட்ரா கைய, கையடா. செல்வி, செல்வி, என்னாச்சு? இங்க பாருமா. செல்வி, யார் இப்படி செஞ்சது சொல்லுமா. வாடி விட்டு ஜானுக்காக புருஷன் தோசை சுட்டு கொடுக்க சொன்னா, நான் யதார்த்தமா சுட போனேன். அவன் கதை சாத்திட்டு என்ன பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணோம். கொஞ்சம் இரு வரேன். வேண்டாம், தயவு செஞ்சு போகாதீங்க. வேண்டாங்க, சொன்ன கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன செல்வி இது? கொஞ்சம் கூட ஈவ இருக்க இல்லாம ஒரு அநாத பெண்ணு கிட்ட இப்படி மிருகத்தனமா நடந்திருக்கா? அவளை போய் சும்மா விடுறதா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இப்ப நீங்க அங்க போய் தகராறு பண்ணா இந்த விஷயம் ஊர் பூரா தெரிஞ்சு என் மான மரியாதை எல்லாம் போயிடும். சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. உனக்கு கெட்ட பேர் வருங்கிறதுக்காக அவனை இன்னைக்கு விட்டு வச்சோம்னா நாளைக்கு இன்னொரு பொண்ணு கிட்ட இதே மாதிரி தானே கையை நீட்டுவான். இல்ல, இனிமே அவன் எந்த பொண்ணையும் கண்ணால கூட பார்க்க முடியாது. என்ன சொல்ற? எவ்வளவோ கெஞ்சன, கதர்ன, என்னால முடியல. கடைசியில அங்கிருந்து பாட்டில் எடுத்து முகத்திலே வாங்கி அடிச்சுட்டு வந்துட்டேன். சரி, போய் முகத்தை கழுவிட்டு துணியை மாத்திட்டு வா. போ செல்வி, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. போய் முகத்தை கழுவிட்டு துணியை மாத்திட்டு வா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? சொல்லியா, என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? செல்வி, நீ விளையாட்டுத்தனமா பேசுறியா இல்ல நிஜமாவே பேசுறியா? ஆமா, ஊர்ல இருக்கிறவன் என் கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல நான் எப்படியா விளையாட முடியும்? இதோ பாருமா, நீ ஒரு அனாதைங்கிற வேதனை உனக்கு இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உன்கிட்ட ஆதரவா பழகினேன். அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி? என்னைக்குமே என் மனசுல உன்னை பத்தி அப்படி ஒரு அபிப்பிராயத்தை நான் வச்சுக்கல. அத நீ பைத்தியக்காரத்தனமா காதல வளர்த்துக்குவேன்னு எனக்கு எப்படி தெரியும்?